அடுத்து நம்ம பார்க்க போகிற பகுதி பாரதிதாசனின் பெண். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதிதாசன் விரும்பினார், அதனை தன்னுடைய எழுத்துக்களில் எவ்வாறு பதிவு செய்துள்ளார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவர் முதலில் வேண்டியது பெண் உலகம். ஒரு பெண் உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எந்தவித அடிமைத்தனமும் இல்லாமல் தனக்கென்று சுதந்திரம் உரியவளாக பெண் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நாடு விடுதலை பெறும் என்பதை தன்னுடைய சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற பகுதியிலே பதிவு செய்துள்ளார். பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வருதல் உயர்கொம்பே. ஒரு நாட்டுக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்றால், ஒரு பெண் அந்த நாட்டில் அடிமைத்தனத்தோடு இல்லாமல் சுதந்திரமாக என்று செயல்படுகிறாளோ அன்றே அந்த நாட்டிற்கு சுதந்திரம் என்பதை தன்னுடைய நூலான சஞ்சீவி பர்வதத்திலே அவர் பதிவு செய்துள்ளார். பெண்களுக்கு, அதாவது அடுத்து பெண் விடுதலை பற்றி சொல்லும்போது அவர் கூறுவது, பெண்களுக்கு விடுதலை என்பது பிறரிடமிருந்து வருவதில்லை, அவளிடம் உருவாவதே என்பதை ஒவ்வொரு பெண்ணும் உணர வேண்டும் என்பதை பதிவு செய்கிறார். ஒரு பெண்ணுக்கு ஆடை அணிகலன்கள், ஆசைக்கு வாசமலர் தேடுவதும், ஆடவருக்கு செவித்திருப்பதும், அஞ்சுவதும் நாணுவதும், ஆமையைப் போல் வாழுவதும், கெஞ்சுவதுமாக கிடக்கும் மகளிர் குலம் மானிடர் கூட்டத்தில் வலிவற்ற ஒரு பகுதியே அப்படிங்கிறத வீரத்தாய் அப்படிங்கிறதுல பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதாவது இதெல்லாம் பெண்களுக்கு தேவையில்லை, அதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் எப்பொழுதும் சக்தி மிகுந்த வீரப்பெண்ணாக விளங்க வேண்டும் என்பதை இவ்விடத்தில் சுட்டி காட்டுகிறார். மேலும் பெண்கள் அறிவும் வீரமும் துணிச்சலும் கொண்டவராக விளங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களால் நாடு நன்மை பெறும். எனவே பாரதிதாசனினுடைய அறிவும் வீரமும் கொண்ட வீரத்தாயாக பெண்கள் விளங்க வேண்டும் என்பதை தன்னுடைய காவியத்திலேயே படைத்துள்ளார். நிற்கையில் நீ நிமிர்ந்து நிற்பாய் குன்றத்தை போல் என்று பெண்ணை உயர்ந்து நிற்க வேண்டும் என்று பாரதிதாசனுடைய வரிகள் வலியுறுத்துவதை இந்த பகுதியின் வழியாக நாம் அறிய முடிகிறது. மேலும் பாரதிதாசன் தமிழச்சியின் கத்தி என்னும் காவியத்தில் இன்னொரு பெண்ணை படைத்துள்ளார். அவள் பெயர் சுப்பம்மாள். தேசிங்கு மன்னனின் படைத்தலைவர்களில் ஒருவரான சுதரிசன் என்பவன் அவளிடம் தவறாக நடக்க முயன்றபோது அதை தடுத்து சுப்பம்மா கூறியதை கேளுங்கள். நீ என்னை வாட்டி அடிக்கதும் கையை தொடாதேயடா, இந்த முத்தமிழ் நாட்டுக்கு மானம் பெரிதென்று மூச்சு பெரிதில்லை கான் அப்படின்னு சொல்லிட்டு சீறி பாயக்கூடியவளாக அந்த சுப்பம்மாள் கதாபாத்திரத்தை வெளிக்காட்டுவது பெண்ணிற்கு தைரியத்தையும் சக்தியையும் கொடுக்கக்கூடிய வரிகளாக இவை காணப்படுகின்றது. மேலும் பெண்கள் கல்வி கற்று உயர வேண்டும், கல்வி கற்ற பெண்களால் தான் இந்த சமுதாயத்தை உருவாக்க இயலும் என்ற கொள்கையில் ஆணித்தனமாக நம்பிக்கையுடையவராக பாரதிதாசன் காணப்பட்டார். எனவே அவர் பெண் கல்வியின் உயர்வை குடும்ப விளக்கில் குறிப்பிட்டுள்ளதை இப்பொழுது பார்க்கலாம். பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கே என்று வரிகளில் மிகவும் ஆணித்தனமாக பெண் கல்வியை வலியுறுத்தியதோடு, மேலும் கல்வியில்லாத பெண்கள் சமுதாயத்தில் அறியாமைதான் நிறையும் என்ற கருத்தையும் அவர் பதிவு செய்துள்ளதை காண முடிகிறது. கல்வியில்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவது இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவுடைய மக்கள் விளைவது நவில்வோர் நான் என்று மிக ஆணித்தனமாக பெண்களுடைய அறிவு இந்த சமூகத்திற்கு தேவை என்பதை பதிவு செய்துள்ளார் பாரதிதாசன். இவ்வாறு தம்முடைய கவிதைகளிலும் தன்னுடைய கட்டுரைகளிலும் பெண்கள் பற்றி பேசாத இடமே கிடையாது. ஒரு நாட்டின் முதுகெலும்பி என்றே பெண்களை கூறலாம். அப்படிப்பட்ட அந்த பெண்கள் தன்னுடைய வளர்ச்சியில் மிகுந்த ஆர்வம் கொண்டும் அக்கறையோடும் தன்னைத்தானே
சோதனை செய்து ஒவ்வொரு பெண்ணும் இந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுபட்டு மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்பது பாவேந்தர் பாரதிதாசனினுடைய உயரிய எண்ணமாக இருந்ததை வீரத்தாய், குடும்ப விளக்கு, சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் போன்ற பல்வேறு தன்னுடைய கவிதை பாடல்களில், கவிதை வரிகளிலே அதை பதிவு செய்துள்ளார் என்பதை இந்த பகுதியில் அறிந்து கொண்டோம். நன்றி.